இன்னைக்கு இந்தியா முழுக்க பேசு பொருளா இருக்கக்கூடிய ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு யூடியூபர் ரன்வீர் அல்லாபாதியா. இந்த ஆப் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல, இவர் பாத்தீங்கன்னா பீர் பைசப்ஸ்னு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராப்ல. கிட்டத்தட்ட 8 மில்லியனுக்கு மேல சப்ஸ்கிரைபர். முக்கியமா ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணி ஆகணும். நேஷனல் கிரியேட்டர்ஸ் பிரதமர் மோடி கையாலலாம் வாங்கியிருக்காங்க. அரசியல் தலைவர்களோட பேசி, ஆன்மீகம் நிறைய பேசி, யோகாவை பத்தி பேசி, இதெல்லாம் பேசி ஃபேமஸ் ஆனவர் இந்த இந்தியாஸ் காட் லேட்டன்ட் அப்படின்ற ஷோல என்ன பேசியிருக்காரு தெரியுமா? Watch your parents have sex every day for the rest of your life. क्या हो गया रणवीर भाई को? और अपने पकड़ लीजिए तुरंत. Or would you join in once and stop it forever? அவன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நான் சொல்றேன், கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு, இருந்தாலும் சொல்லிதான் ஆகணும். உங்களோட பேரண்ட்ஸ் உடல் உறவு கொள்ளும் போது அதை வாழ்நாள் முழுவதும் பார்த்துக்கிட்டு இருப்பீங்களா, இல்ல நீங்களே அவங்க உடல் உறவு கொள்ளும் போது அதுக்குள்ள போய் அதை தடுத்து நிறுத்துவீங்களா அப்படின்னு கேட்கிறேன். இந்த ஒரு கேள்வியை நீங்க எவ்வளவு பெரிய காமெடியான ஷோ வேணா நடத்துங்க, அதுல எந்த லெவலுக்கு வேணா காமெடி இருக்கட்டும், எவ்வளவு 18+ வேணா இருக்கட்டும், இப்படி ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்பானா அவன் எவ்வளவு கேவலமான ஈன புத்தி உள்ளவனா இருப்பான்னு யோசிச்சு. ஸ்பிரிச்சுவல் யோகாவை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன். பல அரசியல் தலைவர்கள் இவனோட ஆலோசனையை கேட்கிறாங்க. இது பத்தாது, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேஷனல் கிரியேட்டர் அவார்டெல்லாம் கொடுத்திருக்காப்ல. அந்த அவார்டை விடுங்க, கீர்த்தி சங்கிக்கே கொடுத்தாங்க, கீர்த்தி ஹிஸ்டரிக்கே கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி இவர்கிட்ட பர்சனலா நிறைய ஆலோசனை கேட்பாராம். விளங்கும்டா நாரப்பயல.